நான்கு ஒருவர் நாம் வீட்டு ஒரு சுட்டி வீடாக இணைந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இந்த ஜால் ராஜ்ய கதைகள் பார்த்து கொண்டிருந்தான். சரி, தற்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த உலகுடைய தேவி, அதாவது போடேவாவுடைய தங்கை வெற்றியை சொல்லியிருந்தேன். மற்றும் இந்த ஜாழ்ப்பாண ராஜ்யத்தை தற்பொழுது இந்த கரவசூரிய சிங்கியாரி அவர்கள் தனது அரண்மனைக்கு போக இருக்கிறார். அப்போ தற்பொழுது இவர்களுடைய குடும்ப உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். கண்டியனாரின் பிள்ளை, அவரது துறைவியார் மற்றும் அவரது மகள் கீதாஞ்சலி, அதாவது கரவசூரிய சிங்கியாரியுடைய இரண்டாவது மனைவி. மற்றது பூத்தவரை கரவம்மா. தற்பொழுது எல்லாரையும் பிடிக்கிறோம். சரி, இப்போ சோமசூரியருக்கு சில நாட்கள் அவர்கள் இந்த விடுமுறை கொடுத்து விட்டார்கள். சரி, இவ்வளவு காலமாக இந்த அரண்மனைக்குன்னு சொல்லி வேலை செய்து கொண்டிருந்தாய், விடுமுறையை கொடுக்கவில்லை. சரி, ஏதோ மேனேஜுடன் கொஞ்சம் காலம் ஜாலியாக இரு. சரி, அறுபது பக்கம் போய்விட்டது. இது இவர்கள் மதிய நேரம் போவதற்கான இவர்களது குதிரைகளை ஆயத்தம் செய்ய வேண்டும். குதிரை இல்லாத சும்மா நம்மளை அல்லாட்டல். இந்த சிவியர் அவர்கள்தான் இந்த பழைய காலத்தில் அரசரை பெரிதாக தூக்கி கொண்டு போவது குறைவு, ஏதாவது தூர இடங்கள் என்றால் ஆனால் கரவசூரிய சிங்கியாக இருக்கிறோம். இப்போ தங்கள் வீட்டில் இருக்கின்ற பிறவி அவையில் எங்கேயா போகணும் என்றால் இவர்களுக்கு தெரிஞ்ச அந்த உறவினர்களும் முன்னாலே போக இவர்களுடைய எழுதி கொண்டு வருவார்கள். இவ்வாறு தான் பழைய காலத்தில் இருந்தது. இப்போ இவர்கள் பார்த்தால சரி, என்னது இன்றைய மத்தியானம் ஒன்று. இப்போ இந்த சீவரர்கள் இந்த பல்லக்கில் ஏற்றி கூட்டி கொண்டு போனால் மிகவும் நேரமாகிடும். ஆகவே குதிரை இருக்கிற. சரி, குதிரைகள் கொஞ்சம் பழக்கப்படாத குதிரைகள் தான். இப்போ பர்ராயசேரனும் சிகராயசேரன், அதாவது பர்ராயசேரனுடைய இயற்பேர் நான் சொல்லியிருந்தேன், கந்தரமூதி. மற்றது சிகராயசேரன் சார்ந்தது. அப்போ இவர்களுக்கு அந்த குதிரைகளே புதுசு. சரி, என்றாலும் அந்த குதிரைகள் இவர்களுக்கு பழக்கிப்பவர்கள் இருப்பார். இந்த அரசர்களுக்கு பழக்கிப்பவர். அப்போ அவர்கள் கொஞ்சம் இந்த குதிரையை எப்படி கையாள வேண்டும், எவ்வாறு ஒரு குதிரையை இழுத்து பிடிக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்குன்னு சொல்லி ஒரு முறை இருக்கிறது. இப்போ புதிதாக ஒரு குதிரையில் நாங்கள் போகணுன்னா சில குதிரைகள் குறிப்பிட்ட அவர் ஏற்றுகின்ற குதிரையாக இருக்கும். அப்போ அந்த குதிரையில் என்ன செய்யும் என்றால் இவர்களை அந்த குதிரையில் இருக்க விடாது. அது குதிரைகளோட ஒரு இயல்பு. அப்போ இவர்களும் சரி, இப்போ காலை நேரம் இருக்கிறார்கள். இவர்கள் ஏடெல்லாம் கொண்டு வச்சா இப்போ கதைச்சு கொண்டு இருக்கணும். எப்படியப்பா பேரா, இந்த மாதிரி உன்னுடைய வெளியூர் பயணங்கள் எப்படி நாங்கள் கேட்குறேன் இல்லையா, இன்னொரு ஒரு வெளியூருக்கு போயிட்டு வந்தால் எப்படி வெளியூர் பயணங்கள் இருந்தது கேட்குறேன். அது மாதிரி கதைத்து கொண்டு இருக்கிறாரு. சரி, அதுகள் ஒரு பக்கமாக போகும். கரவசூரிய சிங்கியாரி அவற்றை இயற்பேர் பரிமளாக. அப்போ அவர் தனக்கு தேவையான குதிரையில் என்னென்ன கொண்டு போகும். சரி, கேடியம், வாள், மற்றது இவர்கள் அந்த படித்த நூல்கள் கிடக்கின்ற, அதாவது படித்த நூல் பழைய காலத்தில் இப்போ நாங்கள் சொல்லுவது என்னது குறிப்படுத்தல். இப்போ ஒரு சித்த மருத்துவம் கற்பிக்கிறார்கள். அங்கே அந்த நேரம் குறிப்பெடுப்பார்கள், ஓலைச்சுவடியில் எழுதி வைப்பார்கள் முக்கியமானது.
ஒவ்வொரு ஒரு ஓலைச்சுவடியாக பழைய காலத்தில் இந்த எழுத்தாணி வைத்து எழுதுகிறது. இதுக்கு வேகமாக எழுதுகிறாது, மிகவும் மெதுவாக எழுதுகிறது. சரியாச்சு இப்போட்ட பேரில் கிருகிரண்டல் இப்படி போயில்லை. அப்போ இந்த எழுத்தாணி கொண்டு ஓலைச்சுவடி வியக்கூடாது. அடுத்த இந்த எழுத்தாணியால் எழுதுறது. பழைய காலத்தில் என்றால் இப்போ ஒரு விடயம் துளைந்து போகாமல் கூடுதலாக செய்யுள் எழுதி வைத்திருப்பார்கள். அதாவது இந்த பாட்டு போன்ற அமைப்பில் எழுதி வைத்திருப்பார்கள். இப்போ அதுக்குள்ளே வாய்ச்சி கொண்டு போகின்ற பொழுது இப்போ ஒரு சரி இப்போ உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு வருத்தத்துக்குரிய சித்த மருத்துவ பயன் என்றால் அதுக்குரிய அந்த செய்யுள் போய் கொண்டிருக்கு. இதில் இவ்வாறு சேகராய சேகரனால் எழுதப்பட்டது சேகராய சேகரம் என்ற பெயரில் இருக்கின்றது. பரராஜ சேகரன், அதாவது இந்த கந்தரவி அவரால் எழுதப்பட்ட அது பரராஜ சேகரம். இது செய்யுள் வடிவத்தில் அன்றைக்கு கிட்டத்தட்ட 11,000 12,000 பாடல்கள் பெற வரும். இந்த இவருடைய அந்த செய்யுள் நான் நினைக்கிறேன். தற்பொழுது இவருடைய இந்த பரராய சேகரம் என்றது இந்த சித்த மருத்துவ படிப்பிக்கின்ற அந்த இடத்தில் இன்று வரையும் அவர்கள் அதை பாவிப்பார்கள். இப்படி முன்னர் எங்களுடைய சித்த மருத்துவத்துக்கு என்று சொல்லி இப்படி ஒரு நூலைத்தான் நாங்கள் பாய்த்து கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி முந்தி பழைய காலத்தில் ஒரு ஏட்டில் எழுதப்பட்ட விஷயம் முதல் கரையான் பிடிக்காமல் இருக்கணும். அடுத்த பிரச்சனை வேறு பூச்சியில் அரிச்சு போடும். இப்போ அதுகள்லேருந்து காப்பாற்றணும். அப்போ அதுக்கு சொல்லி பழைய ஆக்களை கேட்டால் சொல்லுவார்கள். சில கணக்கேடுகள் வச்சுருப்பார்கள். அப்போ இது ஒரு பெரிய கொட்டியல்ல வச்சு அடுக்கி நான் நினைக்கிறேன் இந்த கரையாடல் அதில் பிடிக்காமல் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஏடு வைத்திருக்கின்ற அந்த பெட்டிகளில் இந்த கரையாடலுக்கு பிடிக்காத ஒரு மனமுடைய ஒரு இதை பிரட்டி வைப்பார்கள். இப்போ அந்த இடத்துல லேசில் கரையான் தர மாட்டுது. அப்போ இதுக்குரிய ரூல்கள் இருக்குது. அப்போ முந்தி இந்த பாக்டீரியா ஃபங்கல் இது போன்ற அறிவுகள் குறைவு தானே. அதுகள் எங்கேயாவது சாப்பாடு கிடக்கின்ற மலையிட்ட இந்த காலத்தில் இங்கே பார்த்துருப்பீர்கள். இந்த மரங்கள் உள்ளால் கோதி கொண்டு போகிற நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அப்படி ஒன்று நடக்காதபடி செய்யப்பட்ட ஒரு இந்த மர பெட்டிகளில் தான் இந்த ஏடுகளை பத்திரமாக வைத்திருப்பார்கள். இதுக்குன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு பழைய கால புத்தகம் அது. அப்போ தாங்கள் படித்த இந்த ஏடுகள் எல்லாம் இது அவைவைக்குத்தான் தெரியும். அதுக்கு சரியான ஒழுங்கமைப்பட்டு சொல்லி அப்போ அதுக்கு ஒரு குறியீடு இது முதலாவது வெளியிட வீடு அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுக்கிட்ட சொல்லி ஒரு குறியீடு வைத்திருப்பார்கள். நடக்கிற இலக்கத்தில் எழுதியிருப்பார்கள். எங்களுக்கு பழைய விடயம் என்று பார்க்கின்ற பொழுது எங்களால் வேலை சரியாக சொல்ல முடியாது. இப்படி ஒரு முறையை பயன்படுத்தி இருப்பார்கள். அப்படித்தான் நாங்கள் இங்கே சிந்திக்க முடியும். சரி, அப்போ இவர்களும் தங்களுக்கு ஏற்ற ஓய்வுகளை எடுத்துக்கொண்டு சரி இவள் எங்களுடைய அரைப்படை அதாவது தற்போது இந்த வள்ளியூர கோயில் இருக்கிறதானே, நீங்கள் போயிருப்பீர்கள் அந்த மணல் புட்டி, அங்கே தான் இதற்குரிய அந்த பிரதானமான அரண்மனை இருந்ததாக கூறுவர். முந்தைய அரண்மனை எப்படி செய்கிறான்னு வச்சால் இந்த மரக்கட்டைகள் இருக்குத்தானே, மரக்கட்டைகளில் வெட்டி செதுக்கி மரத்திலான தூண்கள். இப்போ கேட்பார்கள் எங்களுடைய சந்ததிகள் எங்கே அப்போ அரண்மனை இருந்தாங்க காட்ட முடியாது.
இந்த கல்லினாலான இந்த அரண்மனை எப்போ வருகின்றன்னு பார்த்தால் இந்த போர்த்துகேயர் காலத்தில் தான் வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்போ பழைய காலத்தில் வந்து இந்த கூடுதலாக மரக்கட்டியால் மற்ற கீழுக்கு ஒரு வித்தியாச தளம் போட்டிருப்பார்கள். சரி, இப்போ பழைய காலத்தில் வந்து இந்த அந்த அரண்மனைக்கு இருக்கிற காவலாளிகள் கூடுதலாக தங்களுடைய காலை உள்ளுக்குள்ள மடித்த வண்ணம் வீட்டு எவ்வாறு பிடித்து வைத்திருப்பார்கள். அரசர் அங்கே இருப்பார். உள்ளுக்கு இருக்கிறவங்க ஒரு மேடை போட்டிருப்பாங்க சில இடங்களில். சில படங்களில் பார்த்துருப்பீர்கள். மற்ற இந்த அரச பிரதிநிதி என்று சொல்கிற வந்து இப்போ நான் சொல்கிறேன் தானே ஜிஎஸ் என்று சொல்கிறேன் தானே இந்த கிராம சேவையாளர்னு சொல்லி, இவையெல்லாம் பழைய கால அரச பிரதிநிதி. அவைக்கு வந்து ஆசனங்கள் கொடுக்கப்பட மாட்டாது. அதாவது இந்த கதிரைகள் இப்போ இருந்து கதைக்கிறதுன்னு சொல்லி அரண்மனையில் கதிரைகள் வழங்கப்பட மாட்டாது. யாருக்கு கதிரை இருக்குன்றால் அமைச்சர், மந்திரி, அந்த அரசனுக்கு படிப்பிச்சர், அரசன், அரசி, மற்ற அந்த அமைச்சர்களே கொஞ்சம் பெரிய அமைச்சரவைகள் உண்டுக்கு அப்படி ஒவ்வொரு குறிப்பிட்ட ஓடர் ஒவ்வொரு இந்த பிரிவரப்போது ஒவ்வொரு ஒரு குழுவுக்கு ஏற்ற மாதிரி இந்த அமைச்சரவைகள் அரச பிரதிநிதியும் ஒரு ஊரில் அவர் என்ன செய்ய போகிறாருன்னா, சரி இந்த ஊரில் எங்கண்ட ஊரில் இப்போ இது இல்லை அது இல்லை என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக மன்னருக்கு சொல்ல வருவார். இப்போ மன்னர் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்ய போகிறாருண்டா, சரி சரி இப்போ இந்த இடத்துக்கு இது இல்லை, அப்போ இது இதை செய்யணும், சரி அவர் அதுக்குரிய ஞாபகத்தை வச்சுக்கொள்வார். சரி இப்போ இந்த எந்த இடத்துல இருக்கிற அரச பிரதிநிதி வந்து இதுகளை கேட்டு தற்போது இந்த ஊரினுடைய அரச பிரதிநிதி வந்திருக்கிறாருண்டா, சரி அவற்றை பிரச்சனையில் நான் கேட்டு அதில் ஒரு குறிப்பிட்டு அந்த பிரச்சனையில் தீர்த்து வைக்கிறது. இப்போ இவர்கள் என்னென்ன சரி இவருடைய மதியம் போல் அரண்மனைக்கு இருக்கா போயிட்டு வருவோம். நாங்கள் ஒவ்வொரு வருஷம் போகிறந்தாரு தீர்த்தவன்னு சொல்லி இந்த வெல்ற போய் தீர்த்த ஏன் போகின்றோம். அந்த இப்போ அங்கே மண்ணை கிடக்கிற மண்ணெல்லாம் எடுத்துட்டார்கள். நான் ஏற்கனவே இந்த கதை சொல்லியிருந்தேன். இந்த இப்போ அங்காள், அதாவது இப்போ இந்தியா இருக்கிறது, இலங்கை இருக்கிறது, இந்த 2 பக்கங்கள்லேருந்து 7 இப்போ எவனவன எதிரி வருவனன்னு சொல்லி தெரியாது. ஏட்டா இப்போ இந்தியாவில் வந்து சரியான போர் நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கத்தால் பார்த்தால் இந்த இப்போ இருக்கிற தமிழ்நாடு, அங்கால இருக்க கேரளா, அது இதை பிடிப்போம்னு சொல்லி அங்கேருந்து ஒரு படம் பிரிவு வருது. அப்போ அவனுகளில் தப்பி பிழைச்சவன் சில பேர் இதுக்கு வந்து சேர்ந்துருவாங்க. அப்போ அந்த சரி இப்போ முந்தி கேரளாவில் இருந்த செலவு தமிழ் தான் பேசுகிறது. பிறகு இந்த மராட்டிய மொழி கலக்கின்ற பொழுது அந்த மராட்டிய மொழி, சான்ஸ்கிரிட், இந்த தமிழ், இந்த 3 கலந்து தான் தற்பொழுது உள்ள மலையாளம். இந்த மலையாளத்தில் வந்து தமிழ் கரெக்டு இருக்கு. சரி இப்போ போர் வீரர்கள் கூடுதலாக எங்கேருந்து வந்திருந்தார்கள் என்றால் ஆந்திர தேசத்திலிருந்து உதவி இருந்தார்கள், கேரளாவில் இருந்து உதவி இருந்தார்கள். கேரளாவில் இருந்து உதவியவர்கள் பேர் நாயர்ன்னு சொல்லி ஒரு கேரளாவில் ஒரு இடம் இருக்கு. இதை விட நீங்கள் பார்த்துருப்பீர்கள் இந்த வேரன். அப்புறம் இந்த பல்லவன்ட்டு பார்க்கின்ற பொழுது பர்மா, இங்கே பேர் இருக்குது. ஏறாவர்கள் இந்த பேர்களை வந்து இங்கே பாவித்து கொள்கிறாரே தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இப்போ வன்னி என்று பார்த்தா ராயன் என்ற பேர் வருது. இந்த ராயன் என்ற பேர் வேற காரணம்ன்ற சரி இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த வீடியோ இப்போ தற்பொழுது முடித்துக் கொள்கிறேன். இப்போ பல்லவ ராயன், பல்லவன்கிற இடம் இருக்கிறது. இனி ராயன் என்கிற பின்னுக்கு அங்காள வர்ற டைட்டில் இருக்குது. அப்போ இவர் எங்கே ஒரு பொண்ணு மாப்பிள்ளை எடுத்திருப்பாருண்டா பல்லவம் புலாத் மராட்டி, இந்த 2 இடத்தையும் சேர்த்தாத்தான் இந்த பல்லவராயன் என்ற பேர் வரும். அதே மாதிரி கரகராயன். சும்மா உதாரணத்துக்கு கரக என்று முதல் வருகின்ற அடி வந்து தமிழ்.
இனி இந்த ராயன் என்றது வந்து மராட்டி, இவர்களும் தமிழ் சார்ந்த இதுதான். புறா இந்த மொழிகளை அவர்களும் மாற்றி விட்டாங்க. சரிதாடு. அப்போ இவன் வட இந்தியர். அப்போ இந்த கரகராயன் இப்படியே சொல்லி கொண்டு போகலாம். இப்போ இவர்களது குதிரை வந்து தற்பொழுது தயாராகிவிட்டது. இங்கே அரண்மனை போவதற்கு தயாராகிவிட்டது. இதே போன்று அடுத்த வீடியோ நாங்கள் பார்க்க இருப்பது, இந்த வீடியோ வருவதற்கு முதல், அதாவது இந்த ஒவ்வொரு டைட்டில், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குரிய டைட்டில், அது எவ்வாறு அதோட அப்கிரேட்கள் இருந்தனன்னு சொல்லி அடுத்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தற்பொழுது இந்த அரச கதையில் அவர்கள் தற்பொழுது இந்த அரண்மனை அடைகிறார்கள் சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் குருவண்ணன்.